13 வடதேசத்து ராஜாக்களை நாம் தியானித்து விட்டோம். ஒருங்கிணைந்த அரசாட்சியிலே 3 ராஜாக்கள், வடதேசத்து அரசர்களிலே 13 அரசர்கள் பார்த்து விட்டோம் இல்லையா? இன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்தினுடைய 14வது ராஜாவை குறித்து பார்க்க இருக்கிறோம். 14வது ராஜா. நேற்றைய தினத்தில் என்ன ராஜாவை குறித்து பார்த்தோம்? யெரொபெயாம் நம்பர் 2. யெரொபெயாம் நம்பர் 2வை குறித்து பார்த்தோம். இன்றைக்கு சகரியா. சகரியா என்றால் கர்த்தர் நினைத்திருக்கிறார் என்று அர்த்தம். சகரியா என்றால் கர்த்தர் நினைத்திருக்கிறார், யாவே நினைவில் வைத்திருக்கிறார் என்று பொருளாகும். கர்த்தர் நினைத்திருக்கிறார், கர்த்தர் நினைவில் வைத்திருக்கிறார் என்று பொருளாகும். இவர் யெரொபெயாம் 2, அந்த 2வது யெரொபெயாமினுடைய குமாரன் ஆவார். இவருடைய ஆட்சி காலம் ரொம்ப கம்மி, ஒன்லி 6 months, 6 மாதங்கள் மாத்திரமே இவர் ஆட்சி புரிகிறார். அந்த அளவுக்கு அவர் ரொம்ப நல்லவரா இருந்திருக்கிறார். அப்படின்னா நெகட்டிவ்ல சொல்றேன், அவருடைய காலம் அவ்வளோ மோசம். எழுதிடாதீங்க நோட்ஸ்ல ரொம்ப நல்லவரா இருந்தாருன்னு, சரியா? 6 மாதங்களே ஆட்சி செய்கிற அளவுக்கு அவருடைய வாழ்க்கை மிக மோசமாக, அவருடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமில்லாததாக காணப்பட்டது. எந்த ஆண்டிலே அவருடைய ஆட்சி காலம் காணப்பட்டது அப்படின்னா, கிறிஸ்துவுக்கு முன் 753 752, அந்த இடைப்பட்டத்தில் 6 மாதங்கள். 753 752 அந்த 6 மாதங்கள். ஒரு வேதனையான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ராஜா வெட்டி கொலை செய்யப்படுகிறார். எப்படி செய்யப்படுறாரு? வெட்டி கொலை செய்யப்படுகிறார். சல்லும் என்பவராலே அவர் வெட்டி கொலை செய்யப்படுகிறார். 2 ராஜாக்கள் 15வது அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் அதை பார்க்கலாம். அவனை வெட்டி கொன்று போட்டான் அப்படின்னு இந்த சல்லுமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சல்லும் இந்த சகரியாவை வெட்டி கொலை செய்கிறார். இவர் காலத்தில் வாழ்ந்த தீர்க்கதரிசிகள், வடதேசத்தில் இவர் காலத்தில் வாழ்ந்த தீர்க்கதரிசிகள் யாரெல்லாம் அப்படின்னா, ஒன்று ஆமோஸ் தீர்க்கதரிசி, இன்னொன்று ஓசியா தீர்க்கதரிசி. இவர்கள் இவருடைய காலத்திலே வாழ்ந்த தீர்க்கதரிசிகள். இவருடைய ராஜ்ய பாரத்திற்கு எதிராக கர்த்தருடைய வார்த்தையை தீர்க்க தரிசனமாக உரைத்த தீர்க்கதரிசிகள் என்று சொல்லி பார்க்கலாம். இன்னும் இவருடைய காரியங்கள் என்ன அப்படின்னா, 9வது வசனம், 2 ராஜாக்கள் 15வது அதிகாரம் 9வது வசனத்திலே, தன் பிதாக்கள் செய்தது போல கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார். நன்றாக கவனிங்க, நாம பார்த்து கொண்டிருக்கிற எல்லா ராஜாக்களுடைய வாழ்க்கையுமே எப்படித்தான் இருக்கு? கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறார்கள். ஆக கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிற போது அங்கே அழிவு நிச்சயம், அழிவு நிச்சயம். மனிதனுடைய கண்களுக்கு முன்பாக சொல்லி போடல, கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக பொல்லாப்பானதை செய்தான். அதை தொடர்ந்து பார்க்கிறோம். இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை அவன் விட்டு விலகவில்லை. ஏற்கனவே அன்னைக்கு சொல்லி கொடுத்தேன். இந்த யெரொபெயாமின் பாவங்கள், விக்கிரக வழிபாடு, சிலை வழிபாடு, குறிப்பாக அந்த கன்றுக்குட்டிகளை உருவாக்கி வைத்தது, பெத்தேலிலும் தானிலும் இந்த சிலை வழிபாட்டை ஊக்குவித்தது. தான் மாத்திரமல்ல, தன்னுடைய ஜனங்களையும் இந்த பாவம் செய்ய பண்ணின ஒரு ராஜா. ஆகவே தேவ சமூகத்திலே அவன் கோபத்தை சம்பாதித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருவேளை இவனிடத்தில் என்ன காரியம், நல்ல காரியம் இருந்திருக்கும் அப்படின்னா, அவனுடைய கிரியைகளில் இல்லை. ஆனா அவனுடைய பேக்ரவுண்டை பார்க்கும்போது தகப்பனார் ஒரு ராஜா, யெரொபெயாம் 2 ஒரு ராஜா. அந்த ராஜாவினுடைய சந்ததியிலே இவர் என்ன பண்றாரு? ராஜா. ஆக பிறப்பின் அடிப்படையிலே ராஜ்ய பாரம், ராஜா என்கிற ஒரு ஸ்தானம் அவரிடத்துல கொடுக்கப்படுகிறது. அவர் பெற்றிருந்த நன்மை அப்படின்னா யாருக்குமே கிடைக்காத ஒரு வாய்ப்பு. பிறப்பின் அடிப்படையில் அவருக்கு ராஜ்ய பாரம் கொடுக்கப்படுகிறது.
ஆக இந்த பூமியில நமக்கு கொடுக்கப்படுகிற எந்த அதிகாரமும் அது பரத்திலிருந்து கொடுக்கப்படுகிறது. தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி, தம்முடைய பூரண கிருபையின்படி இந்த ராஜ்ய பாரத்தை கொடுக்கிறார். ஒவ்வொரு பேருக்கும் ஆண்டவர் ஒரு பொறுப்பை கொடுக்கிற போது, ஒரு அதிகாரத்தை கொடுக்கிற போது ஒரு எதிர்பார்ப்போடு கொடுக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், யார் யாருக்கெல்லாம் பொறுப்பு கொடுக்கப்படுகிறதோ அவர்களிடத்திலெல்லாம் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், இவர்கள் என்னுடைய விருப்பத்தை செய்வார்கள் என்று சொல்லி. ஒருவேளை இன்றைய இந்த 21ஆம் நூற்றாண்டில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கலாம். அது நீங்கள் பணி செய்கிற இடங்களாக இருக்கலாம், உங்களுடைய குடும்பமாக இருக்கலாம், திருச்சபையாக இருக்கலாம், அல்லது நீங்கள் வசிக்கிற பகுதியாக இருக்கலாம். அந்தந்த பகுதிகளிலே ஆண்டவர் உங்களை நம்பி ஒரு பொறுப்பை தருகிறார். அந்த அதிகாரம் அது பரத்திலிருந்து வருகிறது. நீங்கள் அந்த காரியத்தை செய்து முடிக்க வேண்டும், அந்த காரியத்திலே நீங்கள் உண்மையாய் இருக்க வேண்டும், அந்த காரியத்திலே நீங்கள் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். இந்த சகரியா ராஜாவின் இடத்திலும் அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டது. ஒருவேளை அதற்கு அவர் பாத்திரவானா இல்லாவிட்டாலும், அதற்கு அவர் தகுதி உள்ளவனா இல்லாவிட்டாலும், ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு பொறுப்பை, ராஜ்ய பாரத்தை அவரிடத்திலே கொடுக்கிறார், அதிகாரத்தை தருகிறார். ஆனா இந்த ராஜா கர்த்தருடைய பார்வைக்கு முன்பாக பொல்லாப்பானதை செய்து அந்த ராஜ்ய பாரத்தை அவர் இழந்து போனார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, 12வது வசனத்திலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால், 2 நாளாகமும் 15வது அதிகாரம் 12வது வசனத்தில், உன் குமாரர் 4ஆம் தலைமுறை மட்டும் இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார்கள் என்று கர்த்தர் யெகூவோடே சொன்ன வார்த்தை இதுதான், அப்படியே ஆயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். 4 தலைமுறைக்கு அங்கே உரைக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை. 4 தலைமுறை பின்னாடி போய் பார்க்கணும். 4 தலைமுறை எப்படி? முதல்ல யெகூ, யெகூக்கு அப்புறம் யாரு ராஜா? யோவகாஸ் ராஜா. யெகூக்கு அப்புறம் யோவகாஸ், அப்போ 1ஆம் தலைமுறை. அதற்கப்புறம் யோவாஸ் 2ஆம் தலைமுறை. அதற்கப்புறம் யெரொபெயாம் 3ஆம் தலைமுறை. இப்போ சகரியா 4ஆம் தலைமுறை. அதோடு அந்த தலைமுறை முடிந்து போனது. யெகூவுக்கு வாக்குத்தத்தத்தோடு கொடுக்கப்பட்டது, நான் சொன்ன இந்த காரியத்தை நீ நிறைவேற்றினபடியினால் உன் சந்ததியினர் 4 தலைமுறைக்கு எங்க இருப்பாங்க? சிங்காசனத்தில் இருப்பார்கள். 4 தலைமுறை உன் சந்ததியார் ஆட்சி செய்வார்கள் என்று சொன்னாரு. அதே போல 4 தலைமுறை அந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் வைத்திருந்தார். வாக்குத்தத்தம் தந்த கர்த்தர் அவர் வாக்கு மாறாத உண்மை தேவன். அவர் வாக்குத்தத்தம் கொடுத்தா கொடுத்ததுதான். அந்த வாக்குத்தத்தங்களை அப்படியே அவர் நிறைவேற்றுவார். அந்த வாக்குத்தத்தங்களை அவர் மறந்து போவதே இல்லை, நிச்சயமாய் நிறைவேற்றுவார். இந்த காலை வேளையில அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் என்னென்ன வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார் யோசித்து பாருங்கள். அவைகளை எல்லாம் கர்த்தர் நிச்சயமாய் நிறைவேற்றுவேன் என்று அவர் நமக்கு உறுதி அளிக்கிறார். இந்த சகரியா தீர்க்கதரிசியின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் என்ன அப்படின்னா, முதல் காரியம், எந்த அதிகாரமும் அது கடவுளத்திலிருந்து வருகிறது. 2வது, தீமை செய்கிற ஆட்சி அது ஒரு காலமும் நிலைத்திருக்கவே முடியாது என்று சொல்லி பார்க்கிறோம். 3வது, விசுவாசம்தான் முக்கியம். அவர் மேல நம்பிக்கை வைக்கணும். எனக்கு இந்த அதிகாரத்தை தந்திருக்கிறது, எனக்கு இந்த உயர்வை தந்திருக்கிறது, என்னை இந்த உலகத்தில் ஜீவிக்க வைக்கிறது என் ஆண்டவர் என்று சொல்லி அவர் மேல நம்பிக்கை வைக்கணும். அவருக்கு உண்மையா இருக்கணும், அவருடைய பிள்ளைகளா இருக்கணும். அப்பொழுதுதான் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கொடுத்த பொறுப்பை சிறப்பாக செய்யாததினால, கொடுத்த பொறுப்பிலே ஆண்டவரை தொழுது கொள்ளாததினாலே அங்கே அழிவு வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த லெந்து காலத்தில், இந்த 21ஆம் நூற்றாண்டுல நான் செய்ய வேண்டியது என்ன, அல்லது நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, ஆண்டவருக்கு முதலிடம் கொடுங்க. நீங்க சின்ன பொறுப்போ பெரிய பொறுப்போ, அல்லது ஒரு சாதாரண வேலையோ, அல்லது ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில் அதிபரோ, நீங்கள் எந்த பணி செய்தாலும் யூ மஸ்ட் கிவ் த பிரையாரிட்டி டு காட். ஆண்டவருக்கு முதலிடம் கொடுங்கள். ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி ஆண்டவருக்கு தான். 10 கட்டளைகளில் முதலாவது கட்டளையே அதுதான், உன் தேவனாகிய கர்த்தர்
நானே, என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். வேலையே இல்லை, வேலை கிடைக்கல, வேலை கிடைக்கலன்னு கோயிலில் வந்து டெய்லி ஜோம் பண்ண வேண்டியது. எனக்கு ஒரு வேலைத்தாருன்னு ஜோம் பண்ண வேண்டியது. வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் எனக்கு வேலை இருக்கு அதனால கோயிலுக்கு சொல்லுங்க, எனக்கு வேலை இருக்கு அதனால கோயிலுக்கு வர முடியல. இன்னைக்கு சண்டே வரலையா கோயிலுக்கு, இன்னைக்கு ஒரு முக்கியமான டியூட்டி மேனேஜர் வர சொல்லிட்டாரு அதனால போகணும். ஆனா அந்த வேலை வேண்டும் 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 சொல்லி கோயில ஒரே மன்றார். நான் சொல்ல விரும்புற காரியம் உங்களுக்கு புரியுதா? முதலிடம் ஆண்டவருக்கு கொடுங்கள். ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி டு காட். வாழ்விலை நீங்க படிக்கிற மாணவ மாணவிகளாக இருக்கலாம், அல்லது பணி நிறைவு பெற்றவர்களாக இருக்கலாம். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே முதலிடம் எதற்கு கொடுக்கிறோம்? முதலிடம் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். இரண்டாவது, நாம் வாழுகிற இந்த வாழ்க்கை இவ்வுலகத்திற்குரிய வாழ்க்கை என்று எண்ணிவிடக்கூடாது. இன்னைக்கு நம்ம கவலை எல்லாம் எதை குறித்து இருக்கு தெரியுமா? இவ்வுலகத்திற்குரியதை குறித்து தான் இருக்கு. இன்றைக்குள்ள அல்லது இந்த உலகிலே நாம் வாழக்கூடிய உலகத்தின் காரியங்களை குறித்து தான் நாம் கவலைப்படுகிறோமே ஒழிய நித்தியத்தை குறித்து கவலைப்படுவதில்லை, நித்திய வாழ்வை குறித்து கவலைப்படுவதில்லை. இந்த உலக வாழ்க்கை அதிகபட்சம் ஒரு 100 வருஷம் வாழ்ந்தா நல்லா இருக்குமா? 100 வருஷம் இப்போ உள்ள சூழ்நிலையில வாழ்ந்தோம்னா நாம யாருன்னு நமக்கே தெரியாது. அப்புறம் எப்படி எதிர்த்தால நிக்கிறவங்க தெரிய போகுது, அதுக்கப்புறம் எப்படி எதிர்த்தாலவங்க தெரிய போகுது. நிறைய அந்த துக்க வீடுகளுக்கு போயிட்டு வரும்போது சொல்லுவாங்க, ஒரு 10 மாசமா நாங்க யாருன்னே அவங்களுக்கு பிள்ளைங்க சொல்லுவாங்க, எங்க அப்பாவுக்கு நாங்க யாருன்னே தெரியல, வயசு எத்தனை ஆச்சு? 85 வயசு ஆச்சு. 85லேயே யாருன்னு தெரியாத போது 100 வயசு வாழ்ந்தா தெரியுமா? தெரியாது. நான் தவறுதலாக எதையும் சொல்ல விரும்பவில்லை. இன்றைக்கு நம்முடைய போக்கசிங் எல்லாம் எதை குறித்து இருக்கிறது என்றால் இந்த உலக வாழ்க்கைக்குரியதை குறித்து தான் இருக்கிறது. இன்றைக்கு என்ன செய்யலாம், நாளைக்கு என்ன செய்யலாம், இந்த வருஷம் பண்டிகைக்கு என்ன செய்யலாம், இந்த வருஷம் கிறிஸ்துமஸுக்கு என்ன செய்யலாம், இப்படி உலகத்துக்கும் உலகத்தில் உள்ளவர்களுக்கு தான் நாம முக்கியத்துவம் கொடுக்கிறோமே ஒழிய தேவ சமூகத்தில் 1000 ஆண்டுகள் வாழப்போகிறோம், அதற்கு நம்ம எப்படி ஆயத்தப்படுத்துகிறோம்? யோசித்து பாருங்க. அதற்கு ஏதாவது ஆயத்தமாயிட்டு இருக்கிறோமா? இந்த ராஜா 6 மாசம் தான் ஆட்சி பண்ணாரு. 6 மாசத்துல சல்லும் என்பவனால வெட்டி கொலை செய்யப்பட்டார். ஒருவேளை நம்முடைய பாணியில சொல்றதா இருந்தா, இப்பதாய ராஜா ஆயிருக்கேன், யார் அமைச்சர்கள் எப்படின்னு படிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? 1 வருஷம் ஆகும். எந்த அமைச்சர் எப்படி, எந்த தெரு இருக்கு, மக்களை குறித்து படிக்கிறனாலே 1 வருஷம் ஆகும். அதுக்குள்ள காலம் முடிஞ்சு போச்சு. எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் நித்தியத்தை குறித்து காணப்பட வேண்டும் என்று சொல்லி இங்கே இந்த ராஜாவின் மூலமாக கற்றுக்கொள்கிறோம். மூன்றாவதாக கடைசியாக இந்த ராஜாவினுடைய வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம், எதை செய்தாலும் அதிலே கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நம்முடைய சுய விளம்பரம் அங்கே ஒன்றுமே இருக்கக்கூடாது. எதை செய்தாலும் அங்கே கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். என் ஆண்டவருக்கு மகிமையை நான் எப்படி செலுத்த முடியும், என் தேவனுக்கு நான் கனத்தை எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கிற அந்த சிந்தனையோடு கூட, அந்த ஒரு எண்ணத்தோடு கூட நாம் வாழுகின்ற போது நிச்சயமாய் நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ராஜாவின் இடத்திலிருந்து 3 காரியங்கள் இந்த 21ஆம் நூற்றாண்டிலே நாம் கற்றுக்கொள்வது. ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி டு காட். தேவனுக்கு முதலிடம் கொடுங்கள். நம்முடைய எண்ணங்கள், வாழ்வு அது நித்தியத்தை நோக்கி இருக்கட்டும். மூன்றாவது, நம்முடைய கிரியைகளின் மூலமாக தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாய் வாழ்வோம். நிச்சயமாகவே கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். அப்படியே முழங்கால் படிக்கிட்டு கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை நாமே யோசித்து பார்ப்போம். நமக்கு ஆண்டவர் 70 வயதை கொடுத்திருக்கலாம், 60 வயதை கொடுத்திருக்கலாம், 40 வயதை கொடுத்திருக்கலாம், 20 வயதை கொடுத்திருக்கலாம், அல்லது 15 வயதோடு கூட இந்த இடத்துல வந்து உட்கார்ந்திருக்கலாம். நான் என் வாழ்க்கையிலே முதலிடம் ஆண்டவருக்கு கொடுக்கிறேனாம், என் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கிறேனாம். ஆண்டவரே, உமக்கு முதலிடம் கொடுக்க கிருபை தாரும் என்று சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆண்டவருக்கு தான் கொடுக்கணும், அவருடைய ஆலயத்திற்கு தான் கொடுக்கணும். எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்போம். உலகத்திற்கும் உள்ளவைகளுக்காக கவலைப்படுறோமா? நாளைக்கு என்ன செய்வோம், இன்னைக்கு என்ன செய்வோம், இந்த செலவுக்கு என்ன பண்ணுவோம், இந்த படிப்புக்கு என்ன செய்வோம், இந்த வேலைக்கு என்ன செய்வோம், இதுக்கு என்ன செய்வோம், பிள்ளையை குறித்து, வாழ்க்கை குறித்து, எதிர்காலத்தை குறித்து இப்படியே கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோமே. நித்தியம் என்று ஒன்று இருக்கிறதே, அது நிரந்தரம். அந்த நித்தியம் நிரந்தரம். இந்த உலகத்தில் அதிகபட்சம் 100 வருஷம், 70 வருஷம், 80 வருஷம், அவ்வளவுதான்.
அவர் சாப்டர் வில் பி க்ளோஸ். நம்முடைய காலம் முடிந்துவிடும். ஆனா நித்தியம் அது நிரந்தரம். அதற்கு நம்ம எப்படி ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம்? மூன்றாவது, நமக்கு கொடுக்கப்பட்ட எல்லா காரியத்திலும் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்களாய் வாழ வேண்டும். ஆண்டவரே, நான் நின்றாலும் நடந்தாலும் பேசினாலும் செய்தாலும் எதை செய்தாலும் உண்மையே மகிமைப்படுத்த கிருபை தாரும் என்று சொல்லி கேட்போம். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த அதிகாலை வேளையில சகரியா என்கின்ற ராஜாவை குறித்து நாங்கள் தியானித்தோம் ஐயா. கர்த்தர் நினைத்திருக்கிறார் என்கின்ற பெயரையுடைய அந்த ராஜாவை குறித்து நாங்கள் தியானித்தோம். கர்த்தர் நீ நினைத்திருந்தீர், ஆனால் அந்த ராஜா மறந்து போறார் ஐயா. ஒருவேளை இன்றைக்கு எங்களையும் நீர் நினைத்திருக்கிறீர், எங்களையும் உம்முடைய நினைவிலே வைத்திருக்கிறீர் ஐயா. நாங்கள் உம்முடையவர்களாக வாழ்ந்து உம்மை மகிமைப்படுத்த கிருபை தாரும். எங்கள் வாழ்வினிலே முதலிடம் உமக்கே கொடுக்க கிருபை தாரும். நாங்கள் இந்த உலகத்திற்குரியவைகளை குறித்து கவலைப்படாமல் நித்தியத்திற்குரியவைகளை குறித்து எண்ணம் கொள்ள சித்தம் கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். எல்லாவற்றிலும் உம்மையே மகிமைப்படுத்த தேவ கிருபை எங்களை தாங்கி வழி நடத்தட்டும். இந்த மங்களவாக்கு திருநாளிலே கர்த்தர் எங்களோடு கூட இடைப்பட்டிருக்கிறேன். மரியாளை போல இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லி எங்களை அர்ப்பணிக்க பலன் தாரும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.